நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏடா பூசாரி இந்த பக்கம்? இல்லப்பா நீங்க இருப்பன்னு உன்னை தேடி தான்ப்பா இந்த பக்கம் வந்தேன். ம், ஒரு ஃபோன் பண்ணி பார்த்துருக்க வேண்டியதானே? அது வந்து ஏடா பூசாரி, காலையில் நாக்கு பொருளுது குடிச்சிருக்கியா? ஐயோ இல்லப்பா, உன்னை விட்டுட்டு நான் என்னைக்குப்பா குடிச்சிருக்கேன், அதுவும் பட்ட பகல்ல இல்லப்பா. அது சரி, என்னை விட்டுட்டு நீ குடிக்க மாட்டியா? மாப்பிள, மாமா. ஃபோனே பண்ணல. இல்லை மாமா, நீ கொஞ்சம் தள்ளி இருக்கலாம்னு சொன்னியா, அதான். ஓ, நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் இல்லை மாப்பிள? ஆமாம் மாமா, நீ சொன்னால் கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ண மாமா. இல்லை பூசாரி, ஆ? மாப்பிள நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவேன். ஏன் என்னன்னுலாம் காரணமே கேட்க மாட்டேன். சொல்லிட்டேன்டா, அப்படியே ஃபாலோ பண்ணு. மாப்பிள்ள, மாமன் பேச்சே சரியில்லை, நைஸாக பேசி எஸ்கேப் போயிடலாம். இல்லை கத்தி, ஆ? மாப்பிள்ளை காதை கடிக்கிற? ஒன்றும் இல்லை மாமா, சும்மா தான். ஏண்டா மாமா குண்டக்க மண்டக்கா பேசுகிறாரு, அப்படியே எஸ்கேப் ஆகலாம்னு சொன்னியா? இல்லை இது ஏண்டா ஆச்சு, இப்படி ஆளுக்கு வித்தியாசமாக முழிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. ஏன் மாப்பிள்ள, இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் பார்த்துக்க வேணாம், பேசிக்க வேணாம்னு சொன்னோம். இப்போ ஒட்டுமொத்தமாக கழட்டி விட்ட. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, ரிசல்ட் இப்படி ஆகிப்போச்சு, நீ எந்த மூடில் இருப்பேன்னு தெரியல, அதனால தான் யோசிச்சுட்டு அப்படியே இருந்துட்டேன். தோற்று போனவே நான் மூலையில் உட்காந்து வருத்தப்பட்டுட்டு தான் இருப்பேன். நீ தானே வந்து ஒன்றும் இல்லாமல் பார்த்துக்கலாம்னு ஆறுதல் சொல்லணும். ம், மாப்பிள்ள, எங்கள் ஐயா ஏன் தோற்று போனாருன்னு தெரியுமா? அவருக்கு அரசியல் நம்மகிட்ட பழக்கம் கிடையாது, அவருக்கு சூதுவாது தெரியாது. நிஜத்தை தான் பேசுவார், காசு பணம்லாம் கொடுத்து விளம்பரத்தை தெரிவிக்க மாட்டார். அவருக்கு இந்த 2ஆம் நம்பர் வேலையெல்லாம் தெரியாது. இதை விட முக்கியமாக இன்னொரு காரணம் இருக்கு. அவர் என்னை மலை மாதிரி நம்பிட்டு இருந்தார். ஏதாவது மேஜிக் பண்ணி அவரை நான் ஜெயிக்க வச்சிருவேன்னு நம்பிட்டு இருந்தார். ஆனால் கடைசி 10 நாள் நான் களத்துக்கே போகல, அதான் தோற்று போயிட்டார். எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, மனசே சரியில்லை. வெளியில் தலையாட்ட முடியாத அளவுக்கு மனசு ஒடிஞ்சு போயிருக்கேன். அதனால தான்
எங்கள் ஐயாவுக்கு என்னால் வேலை செய்ய முடியல. மாமா எலெக்ஷனில் நிறையா பிரச்சனை நடந்து போச்சு. என் சைடு நிறையா தப்பு இருந்திருக்கலாம். அதெல்லாம் தேர்தலோடு விட்டுரு மாமா. நம்ம எப்பயும் போல் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் மாமா. நம்ம சண்டை போட்டது, ஜெயிலுக்கு போனது பழசெல்லாம் மறந்துடும் மாமா. நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா கூட என்னை மன்னிச்சிரு. எப்பயும் போல் பழைய மாமாவை பழகு மாமா. இது மட்டும்தான் என் பிரச்சனை நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான பெரிய பிரச்சனை இருக்கு. அதை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு மாமா. இல்லை, உங்கள்கிட்ட நான் தனியாக பேசணும். மாப்பிள்ள போயிடலாம்டா. என்ன மாப்பிள்ள யோசிக்கிற? போகாத. இதில் யோசிக்க என்ன மாமா இருக்கு? பார்ப்பலாம். ஏய் மாப்பிள்ள சக்தி, நானும் கத்தி அப்படியே பின்னாடி வரோம். நீங்க 2 பேரும் தனியா பேசுங்க. நானும் அவனும் அப்படியே தனியா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏடா பூசாரி, என்னமோ புத்திசாலித்தனமாக பேசுகிற மாதிரி தெரியுது. இல்லப்பா சொன்னேன். நான் மாப்பிள்ளோட தனியாக பேசணும். அப்படி என்னப்பா எங்களுக்கு தெரியாம தனியா பேச போற? ஒரு சின்ன கணக்கு வழக்கு நாங்கள் தீர்த்துக்கிறோம். நீ கிளம்புங்க. பூசாரி அழகர் எங்கே கூப்பிட்டு போறாப்ல? யோ, எனக்கு என்னையே தெரியும். வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா கேக்குறானா அவன்? பண்ற தப்பெல்லாம் நீங்க பண்ணுங்க, கடைசியில நாங்க சாக வேண்டியதா இருக்கு. நீ முதல்ல அழகரோட அக்காட்ட விஷயத்த சொல்லு. நீங்க நான் ஆண்டால பாக்குறேன். போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாருக்குடி வேண்டுதல்? ஏன் உனக்கு தெரியாதா? என்ன வேண்டிக்கிட்ட அழகருக்காக? நான் அழகருக்காக வேண்டிக்கிட்டேன்னு யார் சொன்னது? என்னடி சொல்ற? நான் வேண்டிக்கிட்டது என் அண்ணனுக்காக. ஹாரா, சீரியஸா தான். என்ன திடீர்னு அண்ணன் பேர்ல வேண்டுதல்? இந்த எலெக்ஷன்ல ரொம்ப நொந்து போனது அண்ணன் தான். ஏன், அவருக்கு என்ன ஆச்சு? அப்பா ஜெயிக்கிறது அண்ணன் கையில தானே இருந்துச்சு. ஆமா, உங்க அண்ணன் தான் ஃபுல்லா சொதப்புனது. என்ன பாக்குற, கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான். ஆனா ஏனுதான் காரணம் இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. அண்ணன் ரொம்ப அப்செட்டா இருக்கு. யார்கிட்டயும் எதுவும் பேசுறது இல்ல. சும்மா பேருக்கு வரது போறதுன்னு இருக்கு. நேத்து வேற ஆறுச்சாமி ஆடுங்க வீட்டுக்கு வந்து அப்பா வசங்கிப்படுத்திட்டு போயிட்டாங்க. அப்பாவை விட அண்ணனுக்கு தான் தர்ம சங்கடமா போச்சு. இதுவே பழைய அண்ணனா இருந்திருந்தா இந்நேரம் பக்கத்துல இருந்திருக்க முடியாது. ஆனா அண்ணன் எதுவுமே பேசல. ஃபீல் பண்ணிட்டு விட்டுருச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன தாண்டி பிரச்சனை உங்க அண்ணனுக்கு? தெரியல. என்ன நீ இப்படி சொல்ற? உங்க அண்ணனோட உசுரு நீ. நீயே தெரியலன்னு சொன்னா எப்படி? சத்தியமா எனக்கு தெரியல. நிறைய தடவை கேட்டு பார்த்துட்டேன். ஆனா அண்ணன் வாயை திறக்க மாட்டேங்குது. ஏண்டி, ஒருவேளை இப்படி இருக்குமோ? என்ன? இல்ல, ஒண்ணும் இல்ல. என்னன்னு சொல்லு. இல்ல, வேணாம். என்னடி ஏதோ சொல்ல வந்து அப்புறம் இழுக்கிற?
ஒருவேளை உங்க மேட்ரு உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சிருந்தா ஒண்ணு எனக்கும் அழகருக்கும் கல்யாணம் நடந்திருக்கும், இல்லனா நாங்க 2 பேருமே உயிரோட இருந்திருக்க மாட்டோம். அண்ணனுக்கு எல்லாமே வெட்டு ஒண்ணு துண்டு 2 தான். ஜவ்வு முட்டாய் மாதிரி இருக்கிற பழக்கம்லாம் கிடையாது. என்னதான் பிரச்சனை? அழகரும் அண்ணனும் முட்டிக்கிட்டாங்கல்ல, அந்த டென்ஷன் தான் நினைக்கிறேன். அது சரியாயிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். சரி, அப்ப அதத்தான் சரி பண்ணு. அதை தான் எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். போடி, குழப்பி அடிக்கிற. எனக்கு கூட என் விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சுட்டா நல்லா இருக்கும்னு தான் தோணுது. எப்ப தெரியுமோன்னு டென்ஷன் ஆகுறதை விட தெரிஞ்சுட்டா ஒரு பிரச்சனை முடிஞ்சிரும்ல. என்ன பூசாரி, இப்பதான் அண்ணனை பத்தி பேசிட்டு இருந்தோம். தங்கச்சி ஒரு நிமிஷம் என் கூட வரியா? எதுக்கு பூசாரி? நான் சொல்றேனே. என்னாச்சு பூசாரி? பூசாரி நான் இருக்கேன்னு மறைக்கிறாரு போல இருக்கு. பூசாரி, தேனு நம்ம ஆளுதான். என்ன விஷயம்னு சொல்லுங்க. அது வந்துமா, பூசாரி டென்ஷன் பண்ணாம என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீ கூட வாமா, நான் சொல்றேன். என்னாச்சு? இப்ப எதுக்கு எதையும் மறைக்கிறீங்க? மறைக்கலாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்ப என்னதான் சொல்லுங்களேன். ஒண்ணும் இல்ல, உங்க அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு? என்னம்மா நீ சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? உனக்கும் அழகருக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு. பூசாரி, எப்படி தெரியும்லாம் கேட்காதம்மா. இத்தனோண்டு ஊர்ல இங்கிட்டு அங்கிட்டு சுத்திட்டு இருந்தா தெரியாமலா போயிடும்? இம்புட்டு நாள் இந்த விஷயம் வெளியில வராம இருந்ததுக்கு காரணமே உன் அண்ணன் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஊர்ல இருக்கிற அம்புட்டு பயலும் சொன்னப்ப உங்க அண்ணன் நம்பவே இல்லை. கடைசியில அவனே அவன் கண்ணால பார்த்தப்ப அவனுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுச்சுமா. எம்புட்டு பெரிய நம்பிக்கை துரோகம் தெரியுமா அது? இப்ப நான் என்ன பண்ணட்டும் பூசாரி? அண்ணன் எங்க? அழகர்கிட்ட பேசணும்னு தனியா கூட்டிட்டு போயிருக்காமா. பூசாரி, ஆமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பூசாரி சொல்றீங்க? இல்லம்மா, உன் அண்ணன் நல்லவன் தான், ஆனாலும் அவன் கோவக்காரன். ஆத்தத்துல ஏதாவது பண்ணிட்டான்னு வச்சுக்க, அப்புறம் வருத்தப்பட்டது பிரயோஜனமே இல்லை. என்னாச்சு ரேவதி? ஒண்ணுல கை வெட்டிடுச்சு. எங்க காட்டு. ஒண்ணுல சின்ன காயம்தான். என்ன சின்ன காயங்கிற? ஒரு நிமிஷம் இரு. ரொம்ப கவனமா இருப்பியே, எப்படி இப்படி வெட்டிக்கிட்ட? தெரியல நீ, வெட்டிடுச்சு. உன் நேரம் தான் சரியில்லாம கிடக்குது. என்ன சொல்றீங்க நீ? முந்தா நேத்து தான் உங்க அண்ணன் ஜாதகத்தை எடுத்துட்டு ஜோசியக்கார பார்க்க போயிருந்தேன். அவர் தான் சொன்னாரு ஒரே திருஷ்டியா இருக்குதுன்னு. ஆமா ரேவதி, அண்ணன் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது உறுதின்ட்டாரு. ஆனாலும் குடும்பத்துல இருக்கிறவங்கள உடம்ப பாத்துக்க சொன்னாரு. நெஞ்சு வலி அது இதுன்னு சொல்லி மாமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாரு. அடுத்து சின்னவர் கத்தி குத்து வாங்கி பொழைக்கிறதே மறு பொழப்பா ஆயிப்போச்சு. இந்த மாதிரி அறிகுறி எல்லாம் பாக்குறப்போ ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. ரேவதி, நீ போய் யாருன்னு பாரு, இத நான் பாத்துக்கிறேன்.
அழகரு அவன் காலையிலே கிளம்பி போயிட்டானே, நீ அவனை பார்க்கலையா? இல்லை அழகரை பாத்தியா இல்லையா? வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? ஆ, நானும் அண்ணியும் மட்டும்தான். ஏன் கேக்குற? இல்லைக்கா அது ஏய், என்ன டென்ஷன் பண்ணாம ஒழுங்கா விஷயத்த சொல்லு. அழகரைங்க அக்கா வந்து அழகரைங்க கத்தி. என்னடா எதுவும் சொல்லாம இவ்ளோ யோசிக்கிற? இல்லை பயமாக இருக்குக்கா. என்னாச்சு? சக்தி மாமா இருக்கார்ல. ஆமா, அந்த ஆளுக்கு என்ன? அழகர் ஏதாவது பண்ணிட்டாரா? இல்லைக்கா மாமாவுக்கு ஆண்டாலும் அழகிற லவ் பண்ணுறது தெரிஞ்சு போச்சுக்கா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிஜமாவா? ஆமாக்கா, முன்னாடிலாம் நிறைய பேர் ஆண்டாள் அழகிற லவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறப்பெல்லாம் அவர் நம்பலை. இப்ப என்னாச்சு? இப்போ உங்கள் அம்மாவே போய் சொல்லிட்டாங்க போல. இன்னும் நிறைய பேர்கிட்ட மாமா விசாரித்து பார்த்து அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாருக்கா. இது அழகருக்கு தெரியுமா? தெரியும்க்கா. யார் சொன்னா? பூசாரி சொன்னாக்கா. பூசாரி என்ன சொன்னா? மொத்தமும் தெரிஞ்சு போச்சு. இப்ப அழகரைங்க உடனே உன்னை வீட்டுக்கு வர சொல்லு. என்னடா யோசிச்சுக்கிட்டே இருக்க? என்ன பிரச்சனைன்னு சொல்ல. மாமா அவர் வந்து அழகரை கூட்டி போயிருக்காருக்கா. அதனால இல்லைக்கா, எப்போவுமே நான் பூசாரி அழகர் மாமா எல்லாம் சேர்ந்து தான் போவோம். இப்போ எங்களை வர வேண்டாம்னு சொல்லிட்டாருக்கா. என்னடா சொல்ற நீ? ஆமாக்கா, நானும் வரேன்னு சொன்னேன். அவர் அழகரை மட்டும் தனியாக கூட்டி போயிட்டாருக்கா. எனக்கு பயமாக இருக்குக்கா. அறிவில்ல உனக்கு? கூடவே இருந்திருக்க. ஏதாவது சொல்லி தடுக்கிறத விட்டுட்டு என்கிட்ட வந்து சொல்ற. நான் என்னடா பண்ணுவேன்? இல்லைக்கா, அண்ணன்கிட்ட அண்ணன் கிட்ட சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. இப்போ என்னக்கா பண்ணுறது? நானும் பூசாரி வேணாந்தாக்கா சொன்னான். அவன் தான் கேட்காம போயிட்டான். அந்த ஆள் எங்கடா கூட்டிட்டு போயிருக்கான் அவனை? தெரிலக்கா. அண்ணி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். வண்டி எடு. ரேவதி, ரேவதி, எங்க போற? வந்துடுறேன் அண்ணி. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. அண்ணா, கொஞ்சம் ஸ்பீடா போங்கண்ணே, ப்ளீஸ். யாருங்க? வா போலாம். மாப்பிள்ள
என்ன மாமா யாரும் இன்னைக்கு குடோனுக்கு வரலையா? யாரும் வர மாட்டாங்க, நீயும் நானும் மட்டும்தான். எதுவாக இருந்தாலும் நம்ம தான் பேசி தீர்த்துக்கணும். ஏமாப்புல பயமா இருக்கா? இல்லை எனக்கு என்ன பயம் மாமா? பயப்படாத, நான் இருக்கிறப்ப உன் மேலே யாராவது கை வைக்க முடியுமா? எவனாச்சும் வம்பு பண்ணியாண்டா ஒரே குத்து.